பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாதிப்பு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு, ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஒரு 50 கூட்டங்கள் கூட இதுவரை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டதுக்கு பிறகு பல்வேறு விதமான அந்த குறைபாடுகளை வந்து நம்ம வந்து தொடர்ந்து அந்த கவுன்சில் கூட்டங்களில் ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்த போதிலும் வந்து உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த மாத சம்பளதாரர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் வந்து பலரும் பல்வேறு பிரிவினரும், அது தொழில்துறையினர் ஒருவித பாதிப்பு என்றால் மாத சம்பளதாரருக்கு ஒருவித பாதிப்பு இருக்கிறது. இப்படி பல தரப்பினருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வந்து ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் இதில் சில விலக்குகள் மற்றும் சில பொருட்களுக்கான அந்த சலுகைகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் முழுமையான ஒரு அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான ஒரு அதிருப்தி இப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தேசத்திலையும் வந்து தொடர்ந்து இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த வரி விதிப்பை குறைப்பதற்கு அதை மாற்றி அமைப்பதில் உள்ள சிக்கல் என்ன? இந்த ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலுமே அந்த வரி விதிப்பு எதிர்பார்க்கப்படுவதும் அப்புறம் வருமான வரி உச்சவரம்பை கூடுமா குறையுமா என்பதும் இந்த இரண்டும் வந்து பொதுவாக எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு தொடர்பாக எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியாகுவதே இல்லை. இந்த முறையாவது இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள அந்த ஒரு மாத சம்பளதாரர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்புகளுக்கு ஒரு விடிவு ஏற்படுமா சார்? இப்போ நீங்க கேட்டதை நான் முதல்ல வேற விதமா பாக்குறேன். என்னன்னா, ஒன்று வருமான வரி. வருமான வரி தொடர்பாக இந்த நிதிநிலை அறிக்கையிலே மத்தியதர வர்க்கத்துக்கு, குறிப்பாக சம்பளதாரர்களுக்கு, சேலரி பீப்புளுக்கு ஏனும் நிவாரணம் வரும் அப்படின்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். கடந்த சுமார் 6 ஆண்டுகளாகவே மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். அதனால இந்த முறை அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நான் முக்கியமா நம்புறேன். ஏன்னா எக்கனாமிக் சர்வே இதுதான் சொல்லுது. என்னன்னா, இந்திய பொருளாதாரம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விட்டதுங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிற போது வருமான வரியில அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் நிச்சயமாக. சரிங்களா? இரண்டாவது, நீங்க சொல்ற ஜிஎஸ்டிக்கு வரேன். ஜிஎஸ்டி பொறுத்தவரையில நிதிநிலை அறிக்கையில அது எதுவும் பெருசா இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டிங்கிறது முழுக்க ஜிஎஸ்டி கவுன்சிலோட தன்னாட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டது. நல்லா ஞாபகம், நம்ம நேயர்களுக்காக சொல்றோம், இதை திரும்ப சொல்றோம். ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன முடிவு செய்யுதோ அதைத்தான் அரசாங்கம் கடைபிடிக்க முடியுமே தவிர தனிப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு வழிமுறையே இல்லை. அது ஒரு வழிமுறையே இல்லை. சரிங்களா? ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் அவர்களுக்கு போய் என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவாக நாம பொருளாதார விஷயம் தான் பேசுவோம், அரசியல் பேசுவதில்லை. இருந்தாலும் ஒரு மேலோட்டமா விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். சரிங்களா? இங்க என்ன பேசணுமே ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வருகிற போது ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது பல நிதி அமைச்சர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது எப்படி சொல்லுதோ அப்படிதான் ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்பு கூடும் அல்லது குறையும். அது முழுக்க தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு அங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஜிஎஸ்டி குறைப்பதற்கான பேச்சுகள் நடைபெறுகின்றன, நடத்தவருக்கு குறைப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில்ல. அதனால இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்து ஏதேனும் பரிந்துரை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுமான மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் அறிந்த வரையில ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்து எந்த ஒரு பரிந்துரையும் இதுவரையில் எங்கிருந்து வரவே இல்லை. சரிங்களா? அதனால வெறும் பேச்சோடு தான் இருக்கு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி கவுன்சில், அதுல அத்தனை மாநில நிதி அமைச்சர்களும் பங்குதாரர்களா இருக்கிறாரு, உறுப்பினர்கள் இருக்கிறார். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தான் முடியும். நிதிநிலை அறிக்கையில அதுக்கு சாத்தியம் இல்லை. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார், மற்றொரு மிக முக்கியமானது இந்த பெட்ரோல் டீசல் விலை. சர்வதேச அளவில் அந்த கச்சா எண்ணெய் விலை வந்து குறைந்த போதிலும் அண்டை நாடுகளான அந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கையில் உள்ள நாடுகளிலும் இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து இந்தியா அளவுக்கு அதிகமான விலை உயர்வு இல்லை. ஆனால் வந்து இது கடந்த 2-3 ஆண்டுகளாகவே வந்து இந்தியாவில் இந்த முக்கிய எரிபொருளாக வழங்கக்கூடிய பெட்ரோல், டீசல் மற்றும் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆகியவற்றுக்கான அந்த விலை உயர்வு இந்த தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அதற்கான ஒரு மானியங்களை அந்தந்த மாநில அரசுகள் அறிவிக்கின்றன. அது சமையல் எரிவாயு சிலிண்டராக இருந்தால் அவர்களுக்கான மானிய விலையில் 500 ரூபாய் அளவுக்கு குறைவான விலையில் கிடைக்கும் என்று அறிவிக்கிறார்கள். ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்தவரை அந்த ஒரு வரி குறைப்பு என்பது வந்து அந்த 100 ரூபாய் என்பது வந்து பெட்ரோலும் டீசலும் 1 லிட்டர் 100 ரூபாய் என்பது வந்து தொடர்ந்து அப்படியே அது நிலைநிறுத்தப்பட்டு விட்டதே சார். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இந்த கொரோனா பீரியட் இருக்கணும், அப்புறம் அது குறைக்கல அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் இப்போதும் சர்வதேச அளவில் இந்த கச்சா எண்ணெயோட விலை குறைந்த பிறகு இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏன் சார் குறையல? அது இந்த கேள்வி வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. இதை வந்து நானும் ஏற்றுக்கொள்வேன். என்னன்னா, எப்போதெல்லாம் சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறையறதோ அப்போதான் இங்க பெட்ரோலிய விலை குறையணும். அது குறையல. அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. என்னன்னா, ஒன்று மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அரசுக்கு நிதி வருவாய் தேவைப்படுகிறது. நான் சொல்ற 2க்குமே, மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அவருக்கு நிதி வருவாய் தேவைப்படுகிறது.
இப்போதைக்கு வருவாய் எங்க இருந்து வருது அப்படின்னா வரி வருவாயை பொறுத்தவரையில பெட்ரோலிய பொருட்கள் தான் அதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அடுத்ததாக தான் வருமான வரி, மறைமுக வரி எல்லாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ பெட்ரோலுக்கு வரக்கூடிய அந்த வரியை, அந்த வரி வருவாயை பிரித்துக் கொள்வதற்கு அரசு தயாராக இல்லை. மத்திய அரசும் அதுதான், மாநில அரசும் இதுதான். இப்ப இருக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இடத்திலையும் வருவாயை குறைத்துக் கொள்வதற்கு அரசு தயாராக இல்லை. ஆனால் இந்த வரி குறைப்பு என்பது மக்களுக்கு மிக அவசியம் தேவைப்படுகிறது. அப்போ இரண்டையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவதுங்கிறது தான் அநேகமாக நிதியமைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கும். என்ன பொறுத்தவரை ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா, குறைந்தபட்சம் இனிமேலாவது அடுத்த ஆண்டுக்கு பெட்ரோல் விலை அதிகமாகாது, கூட்டப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருந்தா கூட போதும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு வரி குறைப்பு அப்படிங்கிறது இல்லைன்னா கூட அடுத்த ஒரு ஆண்டுக்கு, அடுத்த ஒரு நிதி ஆண்டுக்கு பெட்ரோல் விலையில் மாற்றம் இருக்காதுங்கிற ஒரு அறிவிப்பு வந்தாலே அதுவே ஒரு பெரிய நிவாரணமாக நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே.